தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் நர்சிங் மாணவி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சக மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவிலும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் நர்சிங் மாணவி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சக மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன், இது குறித்தான தகவல். கண்டிப்பா ஸ்ரீதர். திருச்சி அரசு செவிலியர் கல்லூரியில இன்று காலை கல்லூரி மாணவி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த சம்பவத்தில் காலை 8 மணி முதல் தற்போது வரை சுமார் 12 மணி நேரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் காலை முதல் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நிலையில தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு உயர்மட்ட கமிட்டி விசாரணை அமைக்கப்படும் என தெரிவித்தனர். அதனையடுத்து சாலை மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு மருத்துவமனை வளாகத்திலேயே தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மீண்டும் மாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவுது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல 10 பேர் கொண்ட மாணவர்கள் குழுவினர் ஆட்சியர் அலுவலகத்தில் அழைக்கப்பட்டுள்ளார். அவர்களுடன் திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரி ஆமணி அவர்கள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்பொழுது அவர்களின் கோரிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அதே சமயத்தில் திருச்சி மாவட்ட மருத்துவமனை வளாகத்தின் முன்பு இரவிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது அவர்கள் கோஷம் விடும்போது 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்க இருக்காங்க. ஆனா மகளிர் போலீஸ் குறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டி அவர்கள் கோஷம் எழுப்பி வருகின்றனர். இரவிலும் தொடர்ந்து சுமார் ஒரு 12 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இவருடைய முக்கிய கோரிக்கைகள் அந்த உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். அதே போல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகள் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என கூறப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்.